அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பாத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். சதகல்லாஹு மௌலானல் அலீம். கண்ணியத்துக்குரிய என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எங்கள் மீது நிலவட்டும் என்று வேண்டியதன் பின்னால் என்னுடைய இந்த காணொளியை நான் ஆரம்பிக்கின்றேன். என் இஸ்லாமிய சகோதரிகளே, முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள், முழு உலகத்திலும் வாழக்கூடிய மக்கள் மிகவும் முக்கியமான ஒரு இஸ்லாமிய ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுதான் ரபியுனில் அவ்வல் என்று சொல்லக்கூடிய இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முழு உலகத்திலும் அதிகம் பேசக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால் அது முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, நன்முஸ்லீம்கள் அதிகமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அது எங்களுடைய உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான் முழு உலகமும் பேசுவார்கள். முழு உலகமும் பேசக்கூடிய பேர் அந்த முஹம்மது என்ற பேர். யாருக்குமே தெரியாத ஒரு பேர் அல்ல. காஃபிர்கள், முஸ்லீம்கள், அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்கள், கடவுள் இல்லை என்று வாதிடக்கூடிய நாஸ்திகர்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பேர் தான் இந்த முஹம்மத் என்று சொல்லக்கூடிய பேர். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுனில் அவ்வல் மாதம் அன்னை ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் ஏக புதல்வராக பிறந்தார்கள். பிறப்பதற்கு முன்னாலே யத்தீம், அனாதை என்று சொல்லக்கூடிய பேரை சுமந்தவராகத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அவதரிக்கின்றார்கள். தந்தை இல்லாமல் பிறந்த ஒருவர், தாயின் பராமரிப்புள் வளர்ந்த ஒருவர், அதாவது தாயும் சிறிய வயதிலே ஒரு 6 வயதுக்குள்ளே தாயும் மரணித்து விட்டார். இப்படியாக அதற்கு பின்னால சில வளர்ப்பு தாய்களிடத்தில் வளர்க்கப்படுகின்றார். இப்படியான ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்புக்குரியவர்களே, கியாமம் வரைக்கும் பேசக்கூடிய ஒரு பேர் இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடிய பேர். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஏ நபியே, நாங்கள் உங்களை முழு உலகத்தாருக்கும், முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்தாருக்கும், முஸ்லிம் அல்லாத எல்லா மக்களுக்கும் ரஹ்மத்தாக நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், மக்களுக்கு பொதுவாக உங்களை நாங்கள் ரசூலாக, நபியாக அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனில் ஏராளமான இடத்தில் இந்த நபியுடைய சிறப்புகளை பற்றி, நபியை பற்றி அல்லாஹ் வர்ணித்து கூறுகின்றான். வரஃபானா லக திக்ரக், நபியை நாங்கள் உங்களை ஞாபகப்படுத்துவதை உயர்த்தி கொண்டே செல்வோம் என்பதாக அல்லாஹ் நபியை கண்ணியப்படுத்தி பேசுகின்றான். இன்னொரு இடத்தில் பேசும் பொழுது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். யாரும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அழகிய முன்மாதிரியை கொண்டு வர வேண்டும் என்றிருந்தால் நபியை பின்பற்ற வேண்டும் என்றுதான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நபியுடைய உடை, நபியுடைய நடை, நபியுடைய பாவனை, நபி எப்படி சாப்பிட்டார்கள், நபி எப்படி குடித்தார்கள், நபி எப்படி
பாதையில் சென்றார்கள், நபி எப்படி ஆடை உடுத்தினார்கள், இவை அனைத்துக்கும் நபி ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதராக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றே முழு உலகமும் முழு முஸ்லிம் உம்மாவும் யாரை பின்பற்றி கொண்டிருக்கின்றது? பெண்களை எடுத்துக்கொண்டால், வாலிப பெண்களை எடுத்துக்கொண்டால், வாலிப ஆண்களை எடுத்துக்கொண்டால் யாரை பின்பற்றுகின்றார்கள்? இந்த நபியை பின்பற்றுகின்றார்களா? இல்லை. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை தெரிவு செய்கின்றார்களா? இல்லை. முடிவெட்டுவதிலிருந்து, ஆடை உடுப்பதிலிருந்து, நடை உடை பாவனை எடுத்துக்கொண்டால் எல்லோருமே என்ன செய்கின்றார்கள்? யூரோப்புடைய கல்ச்சர், வெஸ்டர்னுடைய கல்ச்சர், அந்த நடிகர்களைத்தான் பின்பற்றுகின்றார்கள். அந்த யூரோப் கல்ச்சரைத்தான் பின்பற்றுகின்றார்கள். யூரோப் கல்ச்சரைத்தான் விரும்புகின்றார்கள். முடிவெட்டக்கூடிய விடயத்தை பாருங்கள். நபியை பின்பற்றுகின்றார்களா? இல்லை. நடை உடை பாவனையில் நபியுடைய வாழ்க்கை எங்களுக்கு தேவை. நபி எப்படி சாப்பிட்டாரு, நபி எப்படி குடித்தாரு, நபி எப்படி தேநீர் அருந்தினாரு, நபி எப்படி தண்ணீர் குடித்தாரு, எப்படி மலசலம் கூடம் சென்றாரு, எப்படி வீட்டுக்குள்ளே சென்றாரு, எப்படி வீட்டிலிருந்து வெளியே சென்றாரு, எல்லா விடயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. ஒரு நபி, அன்புக்குரியவர்களே, நபி அல்லாஹு தாலா ஒரு ஹபீபாக தெரிவு செய்தான். நபியை ஹபீபாக அல்லாஹ் தெரிவு செய்தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக தெரிவு செய்தான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹபீப் அண்ட் ஹலீல்? அன்புக்குரியவர்களே, என்ன வித்தியாசம்? இந்த ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் என்ன வித்தியாசம்? ஹலீல் என்றாலும் கூட்டாளி, ஹபீப் என்றாலும் கூட்டாளி. ஆனால் வித்தியாசம் இருக்கின்றது. திரைமறைவுக்கு பின்னாலே இருந்து பேசுவதற்குத்தான் ஹலீல் என்று சொல்லுவார்கள், ஒருவருடைய உதவியின் மூலமாக. ஹபீப் என்று சொன்னால் திரைமறைவும் தேவை, யாருடைய உதவியும் தேவையில்லை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஹபீபாக தெரிவு செய்தான். யாருடைய உதவியும் தேவையில்லை. நேரடியாக எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வோடு பேசிக்கொள்ள முடியும். அதனால தான் அல்லாஹ் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹபீபாக தெரிவு செய்திருக்கின்றான். அப்படி என்றால் நாங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும். எங்களுடைய தலைவராக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அவரை எங்களுக்கு நபியாக தந்திருக்கின்றான். யாரை நான் படைக்காவிட்டால் இந்த உலகத்தை படைக்க மாட்டேன் என்று சொன்னானோ அல்லாஹ் தாலா, அந்த நபி அல்லாஹ் எங்களுக்கு நபியாக தந்திருக்கின்றான், தலைவராக தந்திருக்கின்றான். நபியிடம் ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எப்போது கியாமம் வரும் என்று கேட்டார். அதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அதற்கு நீங்கள் என்ன தயாரிப்புகள் செய்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு பின்னால அந்த சஹாபி சொன்ன விடயம் என்னவென்றால், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் நான் நேசிக்கின்றேன் என்ற விடயத்தை சொன்னார்கள். அதற்கு பின்னால ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப, மனிதன் யாரை நேசிக்கின்றானோ, மனிதன் யாரை விரும்புகின்றானோ அவரோடு இருப்பான் என்ற விடயத்தை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பு கூறியவர்களே, நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும், அவருடைய குடும்பத்தை பற்றியும், அவருடைய ஜெனரேஷனை பற்றியும், பரம்பரை பற்றி நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லாக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகிப்புத்தன்மை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகம், இவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கை, இவை அனைத்தையும் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று என்ன செய்கின்றார்கள்? எங்களுடைய ஒரு சில பச்சோந்திகள், ஒரு சில பேர் தாங்கி முஸ்லீம்கள் இன்று யாரையோ அரசியல்வாதிகளை வரவேற்பதற்காக வேண்டி, அண்மையில் நான் முகப்புத்தகத்தில் பார்த்த ஒரு விடயம், அதாவது அன்புக்குரியவர்களே, எமது முஸ்லீம்கள், பேர் தாங்கி முஸ்லீம்கள் ஒருவரை வரவேற்கின்றார்கள். அதாவது பைத்து படித்து வரவேற்கின்றார்கள். எப்படியான பைத் என்றால், தல அல் பதுரு அலைனா வஜப ஷுக்ரு அலைனா என்று சொல்லக்கூடிய, மாதா ஆலில்லாஹி தாஇ என்று சொல்லக்கூடிய அந்த கவிதையை பாடி அந்த முஸ்லிம் அல்லாத ஒரு அரசியல்வாதியை வரவேற்கின்றார்கள். கூத்துக்களோடும் கும்மாளங்களோடும் ஆரவாரத்தோடும் அவரை நபியை வரவேற்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லாஹி மின்ஹா. யாரையோ ஒரு பெரிய ஒரு ஆலிமா, ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய மனிதரை
பெரிய ஒரு அறிவாளிய ஒரு முஸ்லிம் தலைவரை வரவேற்பது போன்று அன்புக்குரியவர்களே இந்த கவிதை வடிகளை பாடி அவரை வரவேற்கின்றார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பைத்தை பாடி வரவேற்றார்கள். தலஅல் பத்ரு அலைனா மாதா லில்லாஹி தாஇ வஜப ஷுக்ரு அலைனா என்று சொல்லக்கூடிய அந்த கவிதை அடிகளை பாடி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுவை வரவேற்றார்கள். அந்த ரசூலுல்லாஹுவை வரவேற்ற பைத்தை பாடி அந்த கவிதை வரிகளை பாடி யாரையோ வரவேற்கக்கூடிய ஒரு சமூகமாக கீழ்த்தரமான முறையில் எங்களுடைய முஸ்லீம் சமூகம் ஆகிவிட்டது. எந்த அளவுக்கோ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள் என்றால், விரும்பினார்கள் என்றால், குதிரையில் பயணம் செய்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்தார்கள்? தன் குதிரையை அந்த ஒரு இடத்திலே மேலே தூக்கினார்கள். அதாவது குதிரையில் சவாரி செய்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓர் இடத்தில் வைத்து அவருடைய குதிரையை தூக்கினார்கள். ஏன் காரணம் என்றால், அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குதிரை அல்லது ஒட்டகம் அவருடைய காலை மேலே தூக்கியது என்பதற்காக வேண்டித்தான் அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய குதிரை அல்லது ஒட்டகத்துடைய காலை தூக்கினார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால சஹாபாக்கள் நேசித்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது மரம் அழுகுது, அதே போல குழந்தை அழுகிறது என்ற விடயத்தை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மரம் நபியுடைய வருகையை அறிந்து வைத்திருக்கின்றது என்றால், அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாங்கள், முஸ்லீம்களாகிய நாங்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் படித்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அந்த நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அந்த நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் இந்த மெசேஜை பெரும்பான்மை சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன்னிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகிப்புத்தன்மை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடை உடை பாவனை இப்படித்தான் என்று நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு நபியுடைய மெசேஜை கொண்டு செல்ல வேண்டும். நம் நபி என்றால் இப்படிப்பட்டவர் தான், முஹம்மது என்றால் இப்படிப்பட்டவர் தான், அதனால தான் நாங்கள் அவரை எங்களுடைய உயிரை விடவும் நேசிக்கின்றோம் என்ற மெசேஜை நாங்கள் பெரும்பான்மை சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், காலத்துக்கு காலம் அந்த நபியை பற்றியும் குர்ஆனையும் என்ன செய்வார்கள்? குர்ஆனை எரிப்பார்கள். ஒரு சிலர்கள் குர்ஆனின் மீது, இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அண்மையில் அமெரிக்காவில் ஒரு பெண்மணி குர்ஆனை எரித்த ஒரு சம்பவத்தை நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்த்தோம். அதே போன்று அடிக்கடி அப்படியான விடயங்கள் நடைபெறுகின்றது. அன்புக்குறி நடைபெற்று கொண்டிருக்கின்ற நடைபெறும். ஏன்? அவர்களுக்கு தாங்க முடியாததன் காரணமாக இப்படியான விடயங்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் யாராலையும் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. முஸ்லீம்களை அழிக்கலாம் அன்புக்குரியவர்களே, ஆனால் இஸ்லாத்தை அவர்களால் அழிக்க முடியாது. இஸ்லாத்தை அல்லாஹ் யாரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்களோ அந்த நாடுகளில் அதிகமாக, அதாவது அசுர வேகத்தில் அந்த இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே செல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய நாட்டிலும் கூட விதிவிலக்கல்ல. அண்மையில் இந்திக்க தொடவத்த என்று சொல்லக்கூடிய ஒரு கண்டறியாத ஒரு மனிதன், அன்புக்குரியவர்களை, யாருடைய எஜெண்டாவுக்கு கீழால வேலை செய்தாரோ தெரியாது, அல்லது அவர் ஃபேமஸாக வேண்டும் என்று நினைத்தாரோ தெரியாது, மக்களுக்கு மத்தியில் என்னுடைய பேர் நல்ல புழக்கத்தில் வர வேண்டும் என்று நினைத்து செய்தாரோ தெரியாது. எமது நாட்டில் மிகவும் மோசமான அருவருப்பான வார்த்தைகளை, சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அருவருப்பான மோசமான எங்களுடைய காதுகளால் கேட்க முடியாத அளவுக்கு வெறுப்பான வார்த்தைகளை பேசிய சம்பவம் எங்களுடைய நாட்டிலும் கூட பதியப்பட்டிருக்கின்றது. இப்படியாக அடிக்கடி அந்த முஹம்மதை பற்றியும் குர்ஆனை பற்றியும் குர்ஆனை ஒரு சிலர்கள் எரிப்பார்கள். அந்த எரிப்பதன் மூலமாக அவர் பிரபல்யம் அடைவார். ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவர் நிச்சயமாக கேவலப்படுவார். அவர்கள் யாரெல்லாம் இவர்களை கேவலப்படுத்துகின்றார்களோ, குர்ஆனை எரிக்கின்றார்களோ,
குர்ஆனை மிதிக்கின்றார்களோ, நபியை கேவலப்படுத்துகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக கேவலப்படுத்தப்படுவார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தலைவராக அல்லாஹ் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்திருக்கின்றான் என்றால் நாங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவரை நாங்கள் விரும்பக்கூடியவர்கள் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவருடைய நடை உடை பாவனையை கொண்டு வர வேண்டும். ஆடை உடுக்கக்கூடிய விடயமா, அதே போன்று நடக்கக்கூடிய நேரத்தில், பாதையில் நடக்கக்கூடிய நேரம், அதே போன்று அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் அவர்கள் என்னென்ன எப்படி மலசலம் கூட சென்றார்கள், எப்படி அதே போன்று சாப்பிட்டார்கள், எப்படி குடித்தார்கள், எப்படி ஆடை உடுக்க சென்றார்கள், எப்படி இந்த வீட்டுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். இப்படியான எச்சில் துப்புவது முதல் அரசாட்சி செய்வது வரை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகமே, நாங்கள் எங்களுடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு நபியுடைய நல்ல தன்மைகளை, நபியுடைய சிறப்புகளை, நபி என்றால் இப்படிப்பட்டவர் தான் என்ற மெசேஜை நாங்கள் எங்களுடைய அதாவது முஸ்லீம் அல்லாத சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவே இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டதென்றால் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவார்கள். இதோட ரபியுல் அவ்வளோடு மாத்திரம் விட்டு விடாமல், மட்டுப்படுத்தாமல், எனவே எங்களுடைய அன்றாடம் அந்த நபியுடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அவாவாக இருக்க வேண்டும். எனவே அந்த நபியை நேசிக்கக்கூடிய சமூகமாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.